வணக்கம் மக்களே, டூ யூ நோ சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜோகோ கிரியேட்டரில் உள்ள சென்மெயில் டு லிஸ்ட் டாஸ்க் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சென்மெயில் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரம் டு சப்ஜெக்ட் மெசேஜ் இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக கேட்கும். சிசி பிசிசி ரிப்ளை டு கண்டென்ட் டைப் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஃப்ரம்ல எந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து மெயில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஃப்ரம் அட்ரஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜோகோ டாட் லாகின் யூஸ் ஐடி கொடுக்கலாம், அட்மின் யூஸ் ஐடி கொடுக்கலாம். அதை தவிர்த்து வேறு ஏதாவது இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இமெயிலை வெரிஃபை பண்ணியிருக்கணும். டூ அட்ரஸில் எந்த இமெயிலுக்கு மெயில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் டூ அட்ரஸாக கொடுத்துக்கணும். சிசியில் இந்த இமெயிலோட காப்பி எந்தெந்த இமெயில் அட்ரஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சிசியில் கொடுக்கணும். பிசிசியில் இந்த இமெயிலோட காப்பி எந்தெந்த இமெயில் அட்ரஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பிசிசியில் கொடுக்கணும். ரிப்ளை டூவில் எந்தெந்த இமெயில் அட்ரஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸில் ரிப்ளை டூவில் வச்சுக்கலாம். சப்ஜெக்டில் இமெயிலோட சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். மெசேஜில் இமெயிலோட மெசேஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்டென்ட் டைப்பில் மெசேஜ் என்ன டைப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். HTML பிளெயின் டெக்ஸ்டான்னு கொடுத்துக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டாக HTML இருக்கும். அட்டாச்மெண்ட்டில் சென்மெயிலில் நீங்கள் ஏதாவது அட்டாச்மெண்ட் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஜோகோ கிரியேட்டரில் சென்மெயிலில் அட்டாச்மெண்ட்டை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றியும் அட்டாச்மெண்ட்டை என்னென்ன டைப்லலாம் அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றியும் எதையெல்லாம் அட்டாச்மெண்ட்டாக அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சென்மெயிலை பற்றி நீங்கள் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஹெல்ப் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்மெயிலில் ரெக்கார்ட் டெம்ப்ளேட்டை அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். ஆர்டர் ஃபார்மில் வந்துட்டு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் போட்டு சப்மிட் பண்ண பிறகு இந்த ஆர்டரோட இன்வாய்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷனில் அட்டாச்மெண்ட்டாக போகணும்னா ஆர்டர் ஃபார்மோட சப்மிட்டில் வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ எழுதுவோம். நான் ஒர்க் ஃப்ளோ ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். சென்மெயில் கொடுத்துருக்கேன். ஃப்ரம்ல அட்மினோட மெயிலேருந்து போகணும் அப்படிங்கிறனால ஜோகோ டாட் அட்மின் யூஸ் ஐடி கொடுத்துருக்கேன். டூவில் இன்புட் டாட் இமெயில் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் வந்து என்ன இன்புட்டில் இமெயில் கொடுக்குறாங்களோ அந்த இமெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்டாக போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மெசேஜில் என்ன மெசேஜாக போகணுங்கிறத கொடுத்துருக்கேன். அட்டாச்மெண்ட்டில் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெக்கார்ட் டெம்ப்ளேட்டில். அதை எடுத்து அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் போகணும் அப்படிங்கிறனால பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆர்டர் ஃபார்மில் ஒரு ஆர்டரை போட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா இந்த ஆர்டரோட இன்வாய்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் அட்டாச்மெண்ட்டாக போகும். நான் ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள், இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டும் அட்டாச்மெண்ட்டாக வந்திருக்கு. வியூ கொடுக்குறேன். பாருங்கள், இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் வந்துட்டு அட்டாச்மெண்ட்டாக வந்திருக்கு. நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கனால பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அட்டாச் ஆகி வந்திருக்கு. சப்ஜெக்ட் மெசேஜிலலாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் நமக்கு வந்திருக்கு. ரெக்கார்ட் டெம்ப்ளேட்டை நம்ம சென்மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்புனது போலவே ரிப்போர்ட்டோட வியூவை நம்ம சென்மெயிலில் அட்டாச்மெண்ட்டாக அனுப்ப முடியும். அது எப்படி அப்படிங்கிறது ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆர்டர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நைட்டு 11 மணிக்கு அட்மினுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம ஷெடியூல் போடுவோம். ஷெடியூல் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சென்மெயில் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் டூவில் என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ அதை கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்ட்டோ அதை கொடுத்துருக்கேன். மெசேஜில் என்ன மெசேஜ் தேவையோ அதை கொடுத்துருக்கேன். அட்டாச்மெண்ட்டில் ரிப்போர்ட்டோட வியூவை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸலில் CSV DSV ஃபார்மேட்டில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு அட்மினுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து போயிருக்கும். இங்கே ரிப்போர்ட்டோட வியூவை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கனால ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்டோட வியூ வந்துட்டு நமக்கு அட்டாச் ஆகி வந்திருக்கும். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கனால பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்டாச் ஆகி வந்திருக்கு. சென்மெயிலில் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி அனுப்பும் பொழுது அதில் எப்படி க்ரைட்டீரியா செட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றியும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபைல்ஸை எப்படி அட்டாச்மெண்ட்டாக அனுப்புறது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு போடுற ஆர்டர்ஸில் பில்டான ஆர்டர்ஸ் தனியாகவும் சப்மிட்டான ஆர்டர்ஸ் தனியாகவும் தனித்தனி அட்டாச்மெண்ட்டாக நைட்டு 11 மணிக்கு அட்மினுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷனாக போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஷெடியூல் வந்து போடுவோம். அதில் வந்து நான் சென்மெயில் கொடுத்துருக்கேன். ஷெடியூல் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஃப்ரம்ல என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ அதை கொடுத்துருக்கேன். டூவில் என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ அதை கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்டாக போகணும், மெசேஜில் என்ன மெசேஜாக போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அட்டாச்மெண்ட்டில் ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்டில் க்ரைட்டீரியா செட் பண்ணி தனித்தனி ஃபைலாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் ரிப்போர்ட்டில் பில்டாக இருக்க ஆர்டர்ஸ் வந்து தனியாகவும் சப்மிட்டாக இருக்க ஆர்டர்ஸ் வந்து தனியாகவும் தனித்தனி அட்டாச்மெண்ட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனித்தனி அட்டாச்மெண்ட்டாக 2 அட்டாச்மெண்ட் வந்து வந்திருக்கு. வியூ கொடுக்குறேன். பாருங்கள், பில்டாக இருக்குது நமக்கு வந்திருக்கீங்க. XLS ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கனால XLS ஃபார்மெட்டில் வந்திருக்கு. சப்மிட்டாக இருக்க ஆர்டர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு.
சப்மிட்டர் ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு. இப்படி தான் நம்ம ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபைல்ஸை வந்துட்டு அட்டாச்மெண்ட்டாக அனுப்புவோம். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் 2-3 ஃபைல்ஸை கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். உங்களோட இன்வாய்ஸை நீங்கள் பேஜில் டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி சென்மெயில் அட்டாச்மெண்ட்டாக அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஆர்டர் ஃபார்மில் ஒரு ஆர்டரை போட்டு சப்மிட் பண்ண பிறகு இந்த ஆர்டரோட இன்வாய்ஸ் கஸ்டமரோட இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷனில் அட்டாச்மெண்ட்டாக போகணும் அப்படின்னா ஆர்டர் ஃபார்மோட சப்மிட்டில் வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ எழுதுவோம். நான் ஏற்கனவே ஒர்க் ஃப்ளோ வந்து எழுதி வச்சுருக்கேன். நம்ம இந்த பேஜில் வந்துட்டு இன்வாய்ஸை டிசைன் பண்ணியிருக்கனால இன்வோக்யூஆர்எல் மூலம் அந்த பேஜை கெட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை தான் நம்ம அட்டாச்மெண்ட்டாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். பேஜுக்கு என்ன நேம் கொடுத்துருக்குமோ அதுதான் அட்டாச்மெண்ட்டோட நேமாகவும் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து அட்டாச்மெண்ட் நேமை மாற்றிக்கலாம். எப்படின்னா அந்த பேஜை கெட் பண்ணும்போது செட்சி ஃபைல் நேம் கொடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட் நேம் வந்துட்டு கஸ்டமரோட நேமும் ஆர்டர் ஐடியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்மெயில் கொடுத்து ஃப்ரம்ல எனக்கு என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ அதை கொடுத்துருக்கேன். டூவில் என்ன இமெயில் அட்ரஸ் தேவையோ கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டாக போகணும், மெசேஜ் என்ன மெசேஜாக போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அட்டாச்மெண்ட்டில் நான் இன்வோக்யூஆர்எல் மூலம் கெட் பண்ணி வச்சுருக்கேன். அட்டாச்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரை போட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போகும். பாருங்கள், இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட் நேமை வந்து ரீநேம் பண்ணியிருக்கனால இங்கே கஸ்டமரோட நேமும் ஆர்டர் ஐடியும் வந்திருக்கு. வியூ கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு வந்து அந்த பேஜே வந்துட்டு அட்டாச் ஆகி வந்திருக்கு. ஜோகோ கிரியேட்டரில் சென்மெயிலில் அட்டாச்மெண்ட் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றியும் எதையெல்லாம் அட்டாச்மெண்ட்டாக அனுப்பலாம், என்னென்ன டைப்லலாம் அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.